இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 32வது வாரம் இறுதி நாளாகி இன்று சனிக்கிழமை நம்முடைய ஆன்மீக அடிநாத செய்தியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திக்க அழைப்பு கொடுப்பது லூக்கா எழுதின நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 8 முடிய. இந்த இறைவார்த்தை எதை பற்றி பேசுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய உவமை என்ற தலைப்பில் ஆன்மீக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரு நேர்மையற்ற நடுவரை எப்படி கடவுளோடு நாம் இணைத்து பார்க்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழலாம். யதார்த்தமாக இந்த நற்செய்தி வாசகத்தை வாசித்தோம் என்றால், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே அனைத்தையும் நம்மால் பெற்றுவிட முடியாது என்பதை முதலில் வெளிப்படுத்துகிறார். என்னதான் இறைவன் நமக்கு எல்லா திறமைகளை கொடுத்திருந்தாலும் அனைத்தும் நம்மால் எதையும் சரி செய்துவிட முடியாது. இறைவனுடைய துணையோடு ஒரு சில நிகழ்வுகளையோ, ஒரு சில பிரச்சனைகளையோ, ஒரு சில மகிழ்ச்சி தருணங்களையோ இறைவனோடு தான் இணைந்து நம்மால் பெற முடியும் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே நம்மை சார்ந்தவர்களோ, நமக்கு அறிமுகமாகாதவர்களோ, நமக்கு நடுவராக இருப்பவர்களோ யாராக இருந்தாலும், ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு உதவி கிடைக்கின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு கடவுள் எவ்வாறு உதவி செய்யாமல் இருந்து விடுவார் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. மூன்றாவது, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், ஒரு நடுவரை இந்த நற்செய்தி வாசகத்திலே, நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களை மதிப்பதில்லை, இருப்பினும் இந்த பெண் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருப்பதினால் அவளுக்கு நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று சொல்லுகிறான் என்றால், இந்த மண்ணுலகை உங்களையும் என்னையும் படைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இறைவன் எந்த அளவிற்கு நம் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருப்பார் என்ற செய்தியையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, கைம்பெண்ணானவள் தனக்கு எதிராக நடக்கக்கூடிய துரோகங்களுக்கு தீர்வுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு நல்லதொரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த தலைவனை சந்தித்து அவள் தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறாள். பலமுறை அவள் தன் விண்ணப்பத்தை எடுத்து வைத்தாலும் அவன் கண்டு கொள்ளாமல் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, இறுதியாக அந்த நடுவர் சொல்லுகின்ற வார்த்தை, நான் என்ன செய்வேன்? கடவுளுக்கு நான் அஞ்சுவதில்லை, மக்களை பற்றியும் நான் கவலை கொள்வதில்லை. இருந்தாலும் இந்த பெண்மணியானவள் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றாளே, இவளுக்கு நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று இந்த நடுவர் இவ்வாறு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று பாருங்கள். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? இந்த கேள்வி இயேசு எழுப்புகிறார். ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இடைவிடாது நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மை படைத்தவரும் நம்மை வழிநடத்துகிறவரும் நம் தேவைகள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் மீது நாம் எப்பொழுது ஆழமான நம்பிக்கை விசுவாசம் வைக்கின்றோமோ அப்பொழுது அனைத்துமே நமக்கு கிடைக்கும். ஆக ஜெபம் ஒன்று மட்டும்தான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உறவு பாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த மண்ணுலகில் இருக்கின்ற ஒருவரை ஒருவர் சார்ந்த நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அதிலே மகிழ்ச்சியும் காணுகின்ற நாம், ஏன் இறைவன் நமக்கு அனைத்தையும் கொடுத்து விட மாட்டார்? நிச்சயமாக கொடுப்பார். ஆனால்
அவர் மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்கின்றோம். யோவான் எழுதிய 3வது திருமுகம் இதில் இவ்வாறு காணப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 5 முதல் 8 முடிய. ஆனால் இன்றைய இந்த முதல் வாசகத்தை யோவான் எழுதிய திருமுகம் 3வது திருமுகத்தில் முதல் அத்தியாயத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த காயுவுக்கு மூப்பனாகிய நான் எழுதுவது என்று சொல்லுகிறார். காயு என்ற ஒரு மனிதனுக்கு, ஒரு நபருக்கு யோவான் நற்செய்தியாளர் இவ்வாறு கடிதத்தை எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுவது? உதவி செய்த அந்த நல்ல மனப்பக்குவத்தை அவர் பாராட்டுகிறார். இறை ஊழியனாக இந்த மண்ணுலகில் பணியாற்றுகின்ற பொழுது அவருக்கு தேவையான எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவர் பார்த்து கொண்டதாகவும், உடனிருந்து வழிநடத்தியதாகவும், எந்த விதத்திலும் குறையில்லாமல் அவருக்கு துணையாக இருந்ததை வைத்துதான் இங்கே யோவான் நற்செய்தியாளர் அந்த காயுவுக்கு நன்றியின் கடிதத்தை எழுதுவது போல உதவி செய்தவரை பற்றி பாராட்டி எழுதுகிறார். அன்பார்ந்தவர்களே, இறை ஊழியத்திற்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கு சென்றாலும் நான் உடனிருப்பேன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்விலே சொல்லி முடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுடைய வார்த்தை இயேசுவினுடைய ஆண்டவருடைய பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக இறை சாயலாக படைக்கப்பட்ட மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்குமே இறைவனுடைய பராமரிப்பு நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட பராமரிப்பிலே நமக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டு நாம் பயணித்தோம் என்றால் அதிலே நாம் வெற்றியையும் காண முடியும் என்பதுதான் இன்றைய திருவழிபாட்டினுடைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லக்கூடிய அந்த நேர்மையற்ற நடுவர் தன்னுடைய ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் தன்னுடைய குணாதிசயங்களையும் மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக சொல்லியும், இந்த பெண்மணி என்னை தொந்தரவு செய்து கொண்டிருப்பதினால் அவளுக்கு நான் தீர்ப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது, நேர்மையற்ற நடுவரை இப்படி தன்னை முழுவதுமாக அந்த பெண்ணுக்காக அர்ப்பணித்து நியாயத்தை பெற்று தருகிறான் என்றால், நம்மை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்த இறைவன் நமக்கு எவ்வாறு எத்தனை காரியங்களை செய்வார்? இதில் ஐயப்பாடு நமக்கு எதுவும் இருக்கக்கூடாது. ஆக இறைவனுடைய பராமரிப்பையும் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய பாசத்தையும் நாம் பெற வேண்டுமென்றால் அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நமக்கு இறைவன் கொடுத்திருப்பது. அது என்னவென்றால் ஆழமுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தோடு கூட ஜெபம் மட்டும்தான். எனவே ஆண்டின் பொது காலத்தினுடைய 32வது வாரத்தை நிறைவு செய்து 33வது வாரத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நம் அனைவருக்கும் இன்று அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு நம்ம கொடுத்திருக்கின்ற இந்த ஆழமுள்ள நம்பிக்கையான விடாமுயற்சியான ஜெபத்தை நம் வாழ்வில் நாம் கடைபிடித்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் எப்பொழுதுமே இறைவனின் பராமரிப்பில் இருப்போம் என்பதற்கு எந்த விதமான ஐயப்பாடுமில்லை. எனவே இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களையும் ஆன்மீக அடிநாத செய்திகளையும் நம் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்து தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.